நான் ஒன்று சொல்றேன், பாம்பு சாத்தான்னு கிறிஸ்துவர்கள் சொல்றதும், பாம்பை சாமின்னு இந்துக்கள் சொல்றதும் பாம்புக்கு தெரியுமா? உனக்கு எப்படி தெரியாது? தெரியுமா தெரியாதான்? டக்குன்னு பதில் சொல்லவே கூடாது, கவனிச்சுக்கணும். உன் வேலை லேர்னிங் தான், ஜஸ்ட் லேர்ன். அந்த ஆமா விஷயம் சொல்றதுக்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்றேன். நீ எவ்வளவு அலர்ட்டா இருக்கிறன்றத பாக்குறதுக்கு சொல்றேன். 50 பேர் ஓடிட்டு இருக்கிறீங்க ஒரு ஓட்டப்பந்தயத்துல, சரியா? நீயும் ஓடுற, அதுல மேரத்தான் ஓடிக்கிட்டே இருக்கிற நீ 2வது ஆளை தாண்டிட்ட. இப்போ உன் பொசிஷன் என்ன? ஃபர்ஸ்ட்னு சொன்னதெல்லாம் ஃபெயிலு. 2வது ஆளை தானே தாண்டி இருக்கிற. உனக்கு முன்னால் ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான்ல, யோசிக்கிறதே இல்லை. சரி, இன்னொரு கேள்வி கேட்கிற, நிமிர்ந்து உட்காரு. இன்னொரு கேள்வி கேட்கிறேன். 50 பேர் ஓடிட்டு இருக்கிறீங்க, கடைசி ஆளை தாண்டிட்ட. இப்போ உன் பொசிஷன் என்ன? பதில் சொன்னதெல்லாம் தேர்ச்சி பெறாதது. என்ன தெரியுமா? கடைசி ஆளை எப்படி தாண்டுவ? பாரு, கேள்வி இப்படிதான் வரும். நிதானமா இருந்தா பதில் சொல்லலாம், பதறிட்டேன்னா பதில் சொல்ல முடியாது. 4வது மாடிக்கு கூட்டிட்டு போய் குஞ்சன் சக்சேனாவை சொன்னாங்க, the first lady of air force. 4வது மாடிக்கு போய் சொன்னாங்க குதின்னு, அதான் அவளுடைய இன்டர்வியூ. எல்லாரும் குயிட் பண்ணிட்டாங்க. குஞ்சன் சக்சேனா என்ன தெரியும் பண்ணா, 4வது மாடியில நிக்கிறா, ஜம்ப் அப்படின்னாங்க. டர்ன் பண்ணி உள்ள ஜம்ப் பண்ணிட்டா, ஜெயிச்சிட்டா. Listen, learn, listen, learn, observe, learn, listen, learn. அதுக்கு தான் இந்த வயது. எதையுமே கற்றுக்கொள். சரியா? பலியாக முடியாதுப்பா, சொல்றேன் பாரு. இப்போ இந்த டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் எது தெரியுமா வாரத்திலேயே? நோ, திங்கட்கிழமை. திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு அந்த பேர் எவ்வளவு அழகா வச்சிருக்காங்களே, திங்கிற கிழமை. அதுல நீ இப்படி யோசிச்சதே இல்லையா? நான் என்ன பண்ணுவேன், அன்னைக்கு காலையில ஸ்கூலுக்கு வருவேனா, அப்போ மட்டும் தெரியல அந்த டீச்சருக்கு நல்ல காட்டன் புடவெல்லாம் நல்லா கட்டிட்டு கையில் அந்த பேப்பர் எடுத்துக்குவோம். எது? வெள்ளிக்கிழமை எழுதுன. நம்மளோட தானே அவங்களும் காலேஜுக்கு வராங்க, ஸ்கூலுக்கு வராங்க. இப்போ பாருப்பா, சில நம்மளை உளியில் அடிக்கிறாங்களா, நமக்கு வலிக்குது. ஆனால் அந்த உளியை பற்றி யோசிச்சு பாரு, அது இந்த முனையிலையும் அடி வாங்குது, இந்த முனையிலையும் அடி வாங்குது. டீச்சர்ஸ்லாம் உளி மாதிரி. அதுங்களுக்கு 2 இடத்துல இந்த ப்ரெஷர் தெரியுமா? 2 இடத்துல இந்த ப்ரெஷர். அதுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் கவர்மெண்ட் கிட்ட இருந்தோம் ப்ரெஷர், இந்த பெற்றோர்கள் கிட்ட இருந்தோம் ப்ரெஷர், அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தோம் ப்ரெஷர். ஆனா அழகா வருவாங்க காலையில, காட்டன் டக் டக் டக், கிளாஸ்க்குள்ள உள்ள நுழைஞ்சு குட் மார்னிங் சில்ட்ரன் சொல்லிட்டு உட்காருவாங்களா. நல்ல டீச்சரா இருந்தா மாலதி, சுரேஷ்குமார், காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை கொடுப்பாங்க. என்ன மாதிரி நல்ல டீச்சரா இருந்தா சுரேஷ்குமார் 45, மாலதி 62, காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு மார்க் சொல்லி கொடுப்பாங்க. இதுல இப்போ நான் சொல்ல வர விஷயம் ரொம்ப மெயின். இப்போ நான் இந்த டீச்சர், இந்த அம்மா சொல்லி கொடுக்கறது, இந்த 98 வாங்குறத ஜெயிக்கிறதுக்கு. நான் ஒரு ஸ்கூலுக்கு வந்துட்டு போனேன்னு வச்சுக்கோயேன், பாஸ் பர்சன்டேஜ் அண்ட் ப்ரோக்ரஸ் இருக்குல்ல, அதனுடைய பர்சன்டேஜ் ஹையா இருக்கும். ஏன்னா அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிட்டு போறேன். நான் எப்படி முன்னேறினோ அப்படி என் பிள்ளைகள், என் தமிழகத்து பிள்ளைகள் முன்னேற வேண்டும் என்பதற்காக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மாணவ கண்மணிகளாக நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்களை பார்த்து இந்த உலகம் அறிவில் சிறந்த பிள்ளைகள் படிக்கின்ற நாடு தமிழ்நாடு.
தமிழ்நாடு என்று சொல்ல வேண்டும். அதனால்தான் பாரதி சொன்னா கல்வி சிறந்த தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்கு என்ன வேணாலும் சொல்லி இருக்கலாம்ல, கல்வி சிறந்த தமிழ்நாடுனால. இப்ப பார், அந்த தமிழ்நாட்டுல கல்வி எப்படி சிறக்கணும் அப்படிங்கறத சொல்றேன். டீச்சர் சொல்வாங்களா, அதுல ஒண்ணு இருக்கும், கரெக்டா 98 வாங்கும். அது என் கிளாஸ்ல அப்படிதான் மேடம், 98 வாங்குச்சு ஒண்ணு. எப்பவும் 98 வாங்கிடும், 99 வாங்க, 98 வாங்க. ஆனா ஒரு நாளும் அந்த 98ஓட அது வீட்டுக்கு போவார். அந்த பேப்பர் எடுத்துட்டு என்கிட்ட வரும், மிஸ் இந்த 7 மார்க் கொஸ்டின்க்கு நீங்க 5 மார்க்ஸ் போட்டிருக்கீங்க மேம், இதுல எந்த தப்பும் இல்லை மேம், நீயே போட்டுக்கோ. தப்பு இல்லைன்னு தெரியுதுல்ல உனக்கு, போட்டுக்கோ. தப்பு இருக்குன்றதுனால தானே நான் 2 மார்க் குறைச்சிருக்கிறேன். இந்த 2 மார்க் அதுக்கு விட முடியாது. அதால இன்னொன்னு இருக்குது, அது மொத்தமாவே 2 தான் வாங்கியிருக்கும். அதுக்கு கவலையே இருக்காது. என் கிளாஸ்ல 98 அழுவுது. என்ன அப்பா திட்டுவாரு, எங்க 2 மார்க்குன்னு சொல்லிட்டு கேட்டு, நல்லா தான் படிச்சேன். இதுல சி லூசி, ஏன் அழுவுற? அப்பா கேட்பாரு 2 மார்க் என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. இதுகிட்ட 2 இருக்குல்ல, அது சொல்லுமா போய். 2 மார்க் வாங்கிட்டு சிரிக்க கூடாதுன்னு இதுக்கு தெரியல, 98 வாங்கிட்டு அழக்கூடாதுன்னு அதுக்கு தெரியல. சிஸ்டம் அப்படி இருக்கு. எப்படி கலைச்சு விடுறேன் பார், எப்படி மாத்தி விடுறேன் பார். நீ என்ன பண்ண, இந்த 98 ஜெயிக்கணும்ல, ஸ்டிஃபா கை உயர்த்து. எத்தனை பேர் 98 ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? நிஜம் நிஜம், ரன் வித் மீ. இப்ப சொல்றேன் எப்படி ஜெயிக்கிறேன் சார், கை கீழே போடும். இப்ப சொல்றேன் எப்படி ஜெயிக்கணும்னு. என்ன பண்ண, இந்த 98 அந்த 98 தான் பாக்குது என்ன, இதுக்கு தான் கூப்பிட்டு வந்தியா இந்த அம்மாவை? நாங்க நல்லா தானே நிம்மதியா தானே படிச்சுட்டு இருந்தோம். நீ என்ன பண்ண, 98 பாரு நல்லா, சரியா பார்த்து வச்சுக்கோ. 98 மட்டும் பார்க்காத, அந்த 98ன்னு ஒரு பேர்ல எழுதி இருக்கோம்ல. ஐயோ இந்த டீச்சர்ஸ், அப்போ மட்டும் உங்க கையெழுத்துக்கு எங்கதான் அந்த அழகு வருமோ. நமக்கு நீ என்ன பண்ண, அந்த பேப்பரை பார்த்து வச்சுக்கோ. ஜெயிக்கிற வழி சொல்றேன், பேப்பரை பார்த்து வச்சுக்கோ. உன் பேப்பரை பார், எவ்வளவு வாங்கியிருப்ப? சும்மா சொல்ல. 40? இவ்வளவு நிறைய வாங்கிய? 32, 19, 20. சும்மா இரு, அதெல்லாம் வாங்குறவ இருக்கிறதான். இருக்கிறியா இல்லையா? ஜெயிக்கிறது சொல்லித்தர. எதையும் மாதிரி டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் எதையும் மறைக்கூடாது, டீச்சர் கிட்டயும் அப்படிதான். சரி 30 வாங்குற பிள்ளைய எடுத்துக்கலாமா? 30 நான் 98 ஜெயிக்க வைக்கிறேன் பார். 20 ஜெயிக்க வைக்கிறேன் பார். ஒரு பிள்ளை கூட தோக்க கூடாது, ஒரு பிள்ளை கூட ஃபெயில் ஆக கூடாது. எப்படி, இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் பிடிச்சுக்கோ, தோக்க மாட்டேன். நான் அப்படி பிடிச்சுதான் ஜெயிச்சேன். இன்னைக்கு நான் பல்கலைக்கழகத்திற்கு கீழே இணை பேராசிரியராக பணிபுரிகிறேன். டாக்டரேட் இன் லிட்ரேச்சர், யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் நான். இந்த ஸ்ட்ராட்டஜி தான். என்ன ஸ்ட்ராட்டஜின்னு மட்டும் சொல்றேன் பார். 30 என்ன பண்ண, வீட்டுக்கு போ, பேப்பரை பாரு, கொஸ்டினை பாரு. கொஸ்டினுக்கு என்ன என்ன எங்க உனக்கு தெரியலன்னு பாரு, எந்த விஷயத்துல நீ தப்பு பண்ணன்னு பாரு. ஈஸியான வேய கொஞ்சம் படி, 2 மார்க் அதிகமா வாங்க அடுத்த டெஸ்ட்ல. எங்கேயோ தப்பு பண்ணல, அதை ஒன்லி 2 ட்ரை. அதான் டெய்லி தான் வைக்கிறாங்களே டெஸ்ட். 2 மார்க்ஸ், 30ங்கிறது 32 போ. 1 வேர்ட் கொஸ்டின்ஸ்ல கவனம் செலுத்தலையா, 1 வேர்ட் கொஸ்டின்ஸ்ல கவனம் செலுத்து. 5 மார்க்ஸ், 7 மார்க்ஸ், 10 மார்க்ஸ் கவனம் செலுத்து. உன்னை நீயே கவனிச்சு பார், கவனம் செலுத்து. 32 வாங்க. அடுத்த டெஸ்ட்ல 30
24 வாங்க, ஃபெயில் தான், பரவாயில்ல. 19 வாங்குறியா, 22 வாங்க, பரவாயில்ல. 23 வாங்க, பரவாயில்ல. 24 வாங்க. ப்ராக்ரஸ் பண்ணிக்கிட்டே போ. ஒரு நாள் வரும், ஒரு மாசத்துக்கான எண்டு ஒரு மார்க் எடுத்து பாரு. 19 வாங்கி இருப்ப, 36 வாங்கி இருக்க, ஃபெயில் தான். ஆனா அந்த பொண்ணை பாரு, 98, அதுவே கிளாஸ் ஃபர்ஸ்ட் தான். அது 86 வாங்கி இருக்கும், அதான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். ஆனா நான் சொல்றேன், 98ல இருந்து 86 அவ தோக்குறா, 19ல இருந்து 36 நீ ஜெயிக்கிற. ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி இது. உன்னை நீயே ஜெயிச்சுக்கிட்டே போ, உன் மார்க்க ஜெயிச்சுக்கிட்டே போ. யாரையும் திரும்பி பார்க்காத, வேடிக்கை பார்க்காத. அதுக்குதான் உனக்கு கொடுக்கிற ரிப்போர்ட் கார்டுக்கு பேரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். யூ ஷோ ப்ராக்ரஸ். 2 நாட்களுக்கு முன்னால்